இந்த இந்திய தேசத்துல பல்வேறு விதமான நெருக்கடிகள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்தியா சுதந்திரத்திற்கு பிறகு அபரிதமான ஒரு வளர்ச்சியை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருந்தது. ஒரு பெரியவர் கூட சொல்லியிருந்தார், 2020 இந்தியா வல்லரசு ஆகிவிடும். ஆனால் இன்றைய நிலைமையை எடுத்துக்கொண்டால் இந்தியா ஒரு 200 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி சென்று விட்டதோ என்று எண்ணும் அளவிற்கு இந்தியாவுடைய வளர்ச்சி பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அதிலையும் இந்தியாவுக்கு பின்னடைவு, கேவலம், மோசமான ஒரு சூழல் நிலவக்கூடியதை பார்க்கிறோம். 2018 தாம்சன் ராய்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அறக்கட்டளை நிறுவனம் பல நாடுகள்ல பல தகவல் மூலமாக ஒரு புள்ளி விவரத்தை அறிவிப்பு செய்யறாங்க, அறிக்கை விடுறாங்க. அந்த புள்ளி விவரத்துல பாத்தீங்கன்னா உலகத்திலேயே பெண்களும் சிறுமிகளும் வாழ்வதற்கு தகுதியற்ற நாடுகள்ல முதலிடத்துல இந்தியா இருக்கிறது. அதே நிறுவனம் 7 ஆண்டுகளுக்கு 2011 ஆய்வு செய்து அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அதுல இந்தியா 4வது இடத்துல இருந்தது. இந்த பாஜகவுடைய ஆட்சி வந்த பிறகு இந்த 7 ஆண்டுகள்ல இன்றைய நிலைமை முதல் இடத்தில் இருக்கிறது. ஒருவேளை 2021 அந்த நிறுவனம் ஆய்வு செய்தால் இந்தியாவுக்கு முதலிடத்தை தாண்டி கொடுக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டு விடலாம். அந்த அளவிற்கு எங்கு பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல், சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல், எங்கு பார்த்தாலும் பெண்கள் குறிவைக்கப்பட்டு தாக்கக்கூடியது, சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான வன்முறை, கலவரம், இப்படி ஒரு புறத்துல இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறத்துல இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் இந்தியாவுடைய குடிமக்கள், இந்தியாவுடைய அனைத்து ஆவணங்களும் கையில் வைத்திருக்கக்கூடிய மக்கள் கூட தனக்கு குடியுரிமை கிடைக்குமா கிடைக்காதா என்று பரிதவிக்கிற அளவுக்கு நாட்டை கொண்டு போய் செலுத்தியிருக்கிறார்கள். இந்த நாட்டில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஆதார் கார்டு இருக்கிறது, பான் கார்டு இருக்கிறது, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறது, நான் இந்த நாட்டுடைய குடிமகனா இல்லையா என்று எனக்கு தெரியாது. அந்த மாதிரி இந்த நாட்டுடைய குடிமக்களே குடியுரிமை இருக்குதா இல்லையா என்று அச்சப்படுற அளவிற்கு கொண்டு போய் போராடி வீதிகள்ல போய் படுத்து கிடக்க வேண்டிய நிலைக்கு தள்ளிவிட்டார்கள். அந்த நிலையும் பார்க்கிறோம். அது மாதிரி விவசாயத்தை எடுத்துக்கிடுங்க, விவசாயத்தையும் அழித்து விவசாயிகள் வருட கணக்கில் போராடக்கூடிய நிலை இந்த நாட்டுல. நான் இவ்வளவு வருஷம் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு உண்டான மகசூலுக்கு உண்டான வருமானம் வர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தது போய் கிடைக்கிறது கிடைக்க விவசாயம் செய்ய விடுங்கப்பா என்று போராடுற அளவுக்கு இந்த நாட்டை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறாங்க. ஒரு வருடமாக அடி வாங்குறாங்க, உதவாங்கிறாங்க, பொய் வழக்கு போடப்படுது, துப்பாக்கி சூடு நடத்தப்படுது. அன்றெல்லாம் இந்த அரசை கண்டுகொள்ளாமல் சமீபத்தில் வரக்கூடிய தேர்தலை கணக்கிட்டு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு புள்ளி விவரம் வருகிறது. தேர்தல்ல பாஜக அந்த பகுதியிலையும் அதை சார்ந்திருக்கக்கூடிய அண்டை மாநிலங்களிலும் படுதோல்வி அடையும், உடனே மசோதால வாபஸ் வாங்குறோம். ஒரு வருஷமாக அந்த மக்கள் குளிரிலும் மழையிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க. காவல்துறையினால் அடித்து சித்திரவதை செய்யப்பட்டாங்க. பொய் வழக்குகள் அவர்கள் மீது வழங்கப்பட்டது. அப்பெல்லாம் இந்த அரசுக்கு அந்த மக்கள் மேல கரிசனம் வரல. இப்படிப்பட்ட சூழலை பார்க்கிறோம். இன்னொரு புறத்துல மீனவர்கள் தங்களுக்கு உண்டான விலையேற்றத்தினால் பிடிக்கக்கூடிய மீனின் மூலமாக வருமானம் வரல, நஷ்டம் வருது புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது அதையெல்லாம் பிடிக்க கூடாது, அதை இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு அடுத்த மசோதா. அதுக்கு அந்த மக்கள் போராடக்கூடிய நிலை. இப்படி இந்தியாவில் நான் எதுக்கெல்லாம் போராடுவது என்ற நிலை இல்லாமல் எல்லா தரப்பு மக்களும் எல்லா நிலையிலும் போராடக்கூடிய அளவில் கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. அது மாதிரி எடுத்துக்கிடுங்க. ஒரு புறத்துல இப்படி இருக்கிறது, இன்னொரு புறத்துல நோயை காரணம் காட்டி 2020 இந்திய பிஎம் பேசுறார், பிரதமர் பேசுகிறார், இந்தியா பொருளாதாரத்துல கடும் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு, அதுக்கெல்லாம் காரணம் கொரோனா தான், கொரோனானாலதான் இந்த நெருக்கடி. இந்தியாவுடைய பொருளாதாரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா 2018 8.2% உற்பத்தி ஆகி கொண்டிருந்த நிலையில 2020 அதனுடைய சதவீதம் 3.1 வந்து நிற்குது. 8% உற்பத்தி, இந்தியாவுடைய உற்பத்தி உலகம் ஃபுல்லா போய்கிட்டு இருந்த நிலையில இன்றைக்கு 3% இருக்கிறது. இன்றைக்கு 2021 நிலை அதை விட மோசமான அளவுக்கு பொருளாதாரத்தை கொண்டு போய் கீழே தள்ளியாச்சு. இப்படி எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா துறையிலும் அரசு தன்னுடைய கைகரணத்தை காரணம் காட்டி ஏதோ ஒரு காரியங்களை முன்னிறுத்தி இந்த மக்களை அதிகமாக சோதிக்கக்கூடிய அளவிற்கு கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இப்படி எல்லாம் உலக அரங்குல, இந்திய அரங்குல, மாநில அரங்குல இப்படி பல சதிவேலைகள் நிறுத்தப்பட்டாலும் நாம் வாழக்கூடிய பகுதியை எடுத்துக்கிடுங்க. இந்த திருப்பூரை பற்றி இன்றைக்கு இருக்கக்கூடிய நிதி அமைச்சர், அவர் நிதி அமைச்சர் ஆவதற்கெல்லாம் பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு பேட்டியில தெரியப்படுத்துறார், சொல்றாரு. தமிழகத்துடைய நிதி அமைச்சர் திருப்பூருடைய வளர்ச்சியை நான் ஒரு கட்டத்துல ஆய்வு செஞ்சேன், பிஹெச்டி வாங்குறதுக்காக. அவ எல்லா
பக்கமும் போய் சுழன்று திருப்புடைய நிலையை, அந்த உற்பத்தியை, இங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை எல்லாம் கணக்கெடுத்து PhDக்காக நான் வந்து முயற்சி எடுக்கும் பொழுது எனக்கு அவ்வளவு பெரிய ஆச்சரியம். இப்படி ஒரு ஊர் நம்ம நாட்டுல இருக்குதா? இந்த அளவிற்கு படு வேகமாக வேலை வாய்ப்பிலும் சரி, உற்பத்தியிலும் சரி, பொருளாதாரத்தை அரசுக்கு வழங்குவதிலும் சரி, இந்த அளவுக்கு ஒரு நாடு இருக்கிறதா என்று ஆச்சரியப்படுற அளவுக்கு, இந்த அளவுக்கு ஒரு ஊர் இருக்கிறதா என்று ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்தது. அது எந்த அளவுக்கு தெரியுமா? எனக்கு குழந்தை தொழிலாளர்களை நான் போட பக்கம்லாம் பார்க்கிறேன், வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது கூட என்னுடைய கவனத்துக்கு வரல. அந்த அளவுக்கு இந்த ஊருடைய வளர்ச்சி, இந்த ஊரினால் உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தி திறன், இந்த ஊரின் மூலமாக உலகெங்கும் வழங்கப்படக்கூடிய வேலை வாய்ப்பு, அந்த உற்பத்தி பொருட்கள், அதன் மூலமாக அரசு கிடைக்கக்கூடிய வரி எல்லாம் பார்த்து குழந்தை தொழிலாளர் கூட என்னுடைய கவனத்துக்கு வரலைங்க. இதே நிலையில கூட ஒரு சில வருடங்கள்ல திருப்பூர் எங்கேயோ போய் நிற்கும் என்றெல்லாம் அப்படி ஒரு ஆய்வு நான் வெளியிட்டேன்னு சொல்றாரு PhDக்காக. இன்றைக்கு நிலை என்ன? இன்றைக்கு திருப்பூருடைய நிலை என்னங்க? வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல். எங்க பார்த்தாலும் வேலை இல்லை, எங்க பார்த்தாலும் சிரமம். டொமஸ்டிக் ஒரு பக்கத்துல முடிச்சு வச்சிருக்காங்க, எக்ஸ்போர்ட் ஒரு பக்கம் முடிச்சு வச்சிருக்காங்க, எக்ஸ்போர்ட் சங்கத்துல கொந்தளிச்சு போய் ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? அதை சுத்தி மிகப்பெரிய ஒரு அரசியல் வலை பின்னப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, வேலை இல்ல, ஏதோ அரசு செஞ்சு வச்சிருக்க மாட்டேங்குது, என்னமோ செஞ்சுட்டாங்க, இதனால வேலை இல்லை. எல்லாத்துலயே கை வச்ச மாதிரி இங்கேயே கை வச்சிருக்கிறான். எப்படி கை வைத்திருக்கிறார்கள்? எந்த மாதிரி ஒரு நிலையில இன்றைக்கு திருப்பூர் இருக்கிறது? கொரோனா வைரஸ் சீனாவிலிருந்து உற்பத்தி செய்து அனுப்பப்பட்டது என்ற ஒரு கருத்தை அமெரிக்கா வெளியிடுது. அதுக்கு சீனா மறுப்பு தெரிவிக்கிறாங்க. 2021 ஜனவரி மாதம், இந்த ஆண்டுடைய ஜனவரி மாதத்துல அமெரிக்கா சொல்றான், சின்சியாங் என்று சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து வரக்கூடிய பருத்தியில செய்யக்கூடிய ஆடைகள் இனி அமெரிக்காவுக்குள்ள அனுமதி இல்லை. அந்த பருத்தியை வந்து நாங்கள் இறக்குமதி செய்ய மாட்டோம். அதை வாங்கி உலகத்துல எந்த நாட்டுல நீங்கள் அந்த பருத்தி மூலமாக நீங்கள் ஆடை தயாரிக்கிறீங்களோ அதை இறக்குமதி செய்ய மாட்டேன்னு ஒரு அறிவிப்பு செய்யறாங்க. அறிவிப்பு செஞ்ச உடனே பன்னாட்டு நிறுவனங்கள் நிறைய ஆர்டர் கொடுத்து எக்ஸ்போர்ட் நடந்துட்டு இருப்பாருங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? கிடுக்குப்பிடி போடுறாங்க. இந்த பங்களாதேஷ்ல இருந்து அப்படியே தொடர்ச்சியாக பல நாடுகள் வந்து இந்தோனேசியா வரைக்கும் பல நாடுகள் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. எல்லாமே சீனால இருந்து வாங்குறாங்க. நம்ம நாட்டிலும் இந்த பருத்தியை பொறுத்த வரைக்கும் 20% உலகம் ஃபுல்லா அந்த ஒரே ஒரு பகுதியில இருந்து 20% பருத்தி எல்லா நாட்டுக்கும் தரவிக்கப்படுது. நம்ம நாட்டும் அங்க இருந்து தான் வாங்குறோம். 20% வருதா? அந்த 20% நாங்கள் வந்து அனுமதிக்க மாட்டோம் அமெரிக்கா சொல்லிடுறாங்க. தைவான் என்ன பண்றா? நான் உங்களுக்கு தயாரிச்சு தந்துகிட்டு இருக்கிறேன், எங்க இருந்து சீனால இருந்து வந்து அந்த பகுதி தான் எங்களுக்கு தெரியல, சொன்னா ஒன்றிலிருந்து எந்த ஆடையும் வாங்க மாட்டேங்கிறான். இப்படி ஒரு உலக அரங்குல ஒரு வலை பின்னப்படுதா? ஏற்கனவே பருத்தியுடைய கொள்முதல் நம்ம பல்கா ஒரு நாட்டுல இருந்து வாங்கிட்டு இருக்கிறோம், அது அப்படியே குறைக்குது. எக்ஸ்போர்ட்ல அங்க வாங்கி செஞ்சா இங்க இருக்கக்கூடிய ஆர்டர் வாங்க மாட்டாங்கிற நிலை. அப்ப அங்க இருந்து வாங்காம நம்ம நாட்டிலே இருந்து எடுத்து தயாரிக்கலாம் என்ற நிலை வந்து பாருங்க. இப்ப அரசு என்ன செய்யுது? சமீபத்துல பருத்தி கழகம் சார்பாக அதனுடைய செயலாளர் வந்து பேசுறார். பேசும்போது சொல்றார், எப்பயும் மாறாத இருப்பு வைப்போம், இனிமே இருப்பு வைக்க மாட்டோம் அரசு. இனிமே பருத்தியை வாங்கி, பருத்தியை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் விவசாயம் செய்யப்படுதோ அதுக்கு ஒரு நிறுவனத்தை மத்திய அரசு அமைக்குது. எதுக்கு? விவசாயிகளும் நஷ்டமடைஞ்சிடக்கூடாது, அதை அரசு கொள்முதல் பண்ணிக்கணும். அரசுல இருந்து, பருத்தி கழகத்தில இருந்து, இங்க இருக்கக்கூடிய கைத்தறி நிறுவனங்கள், அந்த நூலை பஞ்சை நூலாக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க? அரசுல இருந்து மொத்தமா கொள்முதல் பண்ணிக்கிடுவாங்க. மீத இருக்கக்கூடியது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும். அரசு தான் செய்து கொண்டு இருந்தது. இப்ப என்ன பண்ற அரசு? நாங்க இனிமே வந்து வாங்க மாட்டோம். வருடத்துக்கு போன வருஷத்துக்கு 4.25 லட்சம் பேலர், பேல் என்ற அளவுல அது வந்து குறிக்கப்படுது. 4.25 லட்சம் பேலருக்கு மேல ஒரு வருஷத்துக்கு கொள்முதல் பண்ணிக்கிடுவாங்க. மற்ற வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செஞ்சு வச்சிருப்பாங்க எப்பயுமே. இந்த வருஷத்துடைய நிலை எப்படி இருக்குதுன்னா 70,000 கொள்முதல், 70,000 பேர்கள் கொள்முதல் செய்ததோட நிறுத்திட்டாங்க. இனிமே நாங்க கொள்முதல் செஞ்சு அரசு வைக்க மாட்டோம். இதுல இருந்து என்ன சொல்ல வர்றா? அரசு நாங்கள் பருத்தியை கொள்முதல் செய்து வைக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா விக்கிறது இல்லை அப்படின்னு. வருஷம் விற்கதான் செய்யுது, வருஷம் அதனுடைய தேவை இருக்கதான் செய்யுது. இவன் பண்ணாம போயிட்டானா பன்னாட்டு நிறுவனங்கள், கார்பரேட்டுகள் அதை வாங்கிக்கிடுவாங்க. அவங்கள்ட்ட இருந்து நீங்க வாங்கிக்கிடுங்க, அரசுகிட்ட இருந்து வாங்க முடியாது.
அரசுல கையில் இருக்கக்கூடியது வரக்கூடிய மார்ச் மாதம் வரைக்கும் தான் தாட்டும். அதுக்கு பிறகு அரசுகிட்ட நூலே கிடையாது, பருத்தியே கிடையாது. இவன் என்ன பண்றான், கார்பரேட் நிறுவனம் உள்ள வந்துட்டானா, அரசு வாங்கி இத்தனை வருஷம் செஞ்சுக்கிட்டு இருந்ததை அப்படியே நிப்பாட்டிட்டானா, இவன் வாங்குறான் பருத்தி எல்லாம் வாங்கி இவன் வச்சுக்கிட்டு மாசம் 30 ரூபாய் வச்சு பண்றான். எப்படி தொழில் செய்யறதுங்க? எப்படி நம்முடைய வாழ்வாதாரத்தை கடத்துவது? எத்தனை லட்சம் மக்கள், இந்த எத்தனை லட்சம் குடும்பங்கள் இந்த தொழிலை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது? இவ்வளவு வருஷமா செஞ்சுட்டு இருக்கிற ஏன் நிறுத்துற நீ? ஏன் இப்படி செய்ய வேண்டும்னா கார்பரேட் முன்னுக்கு வரும். நம்ம தொழில் செய்யற நாளெல்லாம் ஒரு சிலருக்கு கமிஷன் போகாதுங்க, கார்பரேட் செஞ்சா போகும். கார்பரேட் கையில எல்லாத்தையும் கொடுத்தா அவன் தப்பா நிறையும். ஆனா நம்ம தொழில் அப்படியே போவோம். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பருத்தி எல்லாம் கையகப்படுத்திட்டாங்களா, மார்ச்சுக்கு பிறகு இருக்கக்கூடிய நிலைமை வேற. போராட்டம் நடத்துறாங்க எக்ஸ்போர்ட் சங்கத்தின் சார்பா. ஒன்றும் வழி இல்லை, 10 ரூபா குறைக்கிறாங்க, 60 ரூபா கூட்டிச்சு. மார்ச்சுக்கு பிறகு நிலவரம் கவர்மெண்டே இருக்காது, இவன் தான் வாங்கினான், அவன் சொல்றதா விலை. இப்படி பாருங்க, எல்லாத்திலையும் உள்ள நுழைகிறாங்க. எல்லாத்திலையும் உள்ள நுழைந்து இந்த மக்களை எப்படி நசுக்குவது, இந்த மக்களை எப்படி புறக்கணிப்பது, இந்த மக்களை எப்படி ஓட்டாண்டி ஆக்குவது என்பதை எல்லாம் கையில் எடுப்பது போல நமக்கு தோணுது. இன்றைக்கு இங்க எல்லாம் நமக்கு வேலை வாய்ப்பு குறைவா இருக்குது, நூறு தட்டுப்பாடுன்னா நூறு தட்டுப்பாடு கிடையாது. நான் வாங்க மாட்டேன், அவன் வாங்கி வைப்பான், அவன் சொல்ற ரேட்டு நீ வாங்கி. எப்படி தொழில் பண்றது? எப்படி ஒரு நிலை? என்ன பண்றது தெரியாம இருக்கிறாங்க. கையில இருக்கிற ஆர்டர் போய்கிட்டு இருக்குது. அதுக்கு பிறகு ஏற்றுமதியாளர் சங்கத்தின் பொறுப்புகளை முடிச்சுட்டு சொல்றாங்க, இப்போதைக்கு யாரும் நூறு கொள்முதல் பண்ணாதீங்க, நிலைமை மாறின பிறகு அறிவிப்பு வரும், அப்புறம் பண்ணிக்கிடுங்க. எல்லா பக்கம் இப்படி ஒரு நெருக்கடி நடக்குது. நம்முடைய வேலை வாய்ப்பு ரொம்ப கவலைக்குரியதாக இருக்கிற சார்பு, வாடகை, இன்னும் எத்தனையோ பிரச்சனைகளை சார்ந்து நம்ம முடிவு செய்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு குழப்பல. இப்படி ஒரு குழப்பத்துல கொரோனா கொண்டு அச்சுறுத்துறான். இப்போ ஒமிக்கிறான ஆரம்பிச்சுட்டான். அடுத்த 3வது லாக்டவுனா இப்ப ஆரம்பிச்சுட்டான். வட மாநிலங்கள்ல சனி ஞாயிறு மாற்றம், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல லாக்டவுன் ஆரம்பிக்கிறான். அந்த லாக்டவுனை கொண்டு வந்து 2 நாள் இருக்கணும். இந்த நிலையில இல்லைன்னா ஒரு விதத்துல வேலை வாய்ப்பை பெறுகிறான், வேலை வாய்ப்பு இல்லாம ஆக்குறான், தொழிலா முடக்கிறான். சின்ன அளவுக்கு தொழில் செய்து கொண்டிருப்பவங்க எல்லாம் வேலைக்கு செல்லக்கூடிய நிலைக்கு தள்ளி கொண்டிருக்கிறான். இன்னொரு பக்கத்துல நோயை கொண்டு பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். இதெல்லாம் கடும் நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்யலாம்? இந்த அரசுக்கு எதிராக இந்த அரசிடத்திலிருந்து நியாயம் பெறுவதற்கு என்ன செய்யலாம்? போராடுவோம், ஆர்ப்பாட்டம் நடத்துவோம். நடக்குமா? ஒரு வருஷம் போய் தலைநகர்ல கிடக்குறாங்க, ஒரு பத்திரிகையில செய்தி வர மாட்டேங்குது. அடிக்கிறான், சித்திரவதை பண்றான், போட்டோக்கள் வருது பாருங்க சமூக வலைத்தளங்கள்ல. உங்களை எல்லாம் அப்படியே கிழித்து தொங்க விடப்பட்டிருக்கிற அந்த அளவுக்கு அடிக்கப்பட்டிருக்கிறாங்க. செய்தி வெளியே வராது. ஒரு வருஷம் போராடி கிடைக்கல, இது கிடைச்சிருக்கா அறிவிக்கிறான். எலெக்ஷன் முடிச்ச பிறகு மறுபடியும் ஆரம்பிப்பான். இந்த நாட்டுடைய நிலை. இப்ப இதுக்கு என்ன தீர்வு? இப்படியே போய்கிட்டு இருந்தா இந்த நிலைமைக்கு நாம் ஆளாவோம். இன்றைக்கு வேலை வாய்ப்பு இல்ல, குடும்பத்தை காக்க வேண்டிய சூழல், நெருக்கடி, கஷ்டம் எல்லாமே இருக்குது. கடுமையான நெருக்கடிக்கு ஆளாகிக்கிட்டே இருக்கிறோம். இது அப்படியே ஒரு 2 மாசம் தொடர்ந்துச்சு வைங்க. ஒரு புறத்துல நோயும்பா, ஒரு புறத்துல வேலை இல்ல. செய்யறது தொழில் செய்யறவங்களுடைய நிலை என்ன? அரசுக்கு எதிராக நம்ம போராடினாலும் முடியாது. சர்வாதிகாரி நினைச்சிட்டு இருக்காங்க. சர்வாதிகாரி சொல்றதா உனக்கு குடியுரிமை இல்லை, அவ்வளவுதான் போய்கிட்டே. நீ இருக்கக்கூடாது, நீ இந்த நாட்டுல இருக்கக்கூடாது, நீ இந்த குடும்பத்தோடு இருக்கக்கூடாது, நீ அங்க போய் கடை, நீ இங்க போய் கடை, நீ தொழில் செய்யக்கூடாது, நீ விவசாயம் செய்யக்கூடாது, நீ மீன் பிடிக்க கூடாது. சொன்னா கேட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. இந்த அரசுக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாது. ஜனநாயக அடிப்படையில் என்ன முடியுமோ அதை செய்வோம். அது ஒரு கண்துடைப்பு மாதிரி போயிடும், அவ்வளவுதான். இன்றைக்கு கூட அதை சொல்லாது. அது ஒரு பெரிய மேட்டர் உங்களுக்கு கிடையாது. ஆனால் அதை விட பெரிய ஆயுதம் நம்முடைய கருத்துல இருக்குது. என்ன? கடைசி இறைவனிடத்தில் கோரிக்கை வைக்கும். எவன் கையில் அதிகாரத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறானோ அந்த அல்லாஹ்விடத்தில் நாம் கோரிக்கை வைக்க வேண்டும். இந்த அநியாயக்கார ஆட்சியாளர்களை நீ பார்த்துக்கொள். என்னுடைய வாழ்வாதாரத்தை நாசமாக்கி இருக்கிறான், என்னுடைய சகோதரனுடைய வாழ்வாதாரத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறான், இந்த மக்களை அடிமையாக நடத்தி கொண்டிருக்கிறான். இவர்களை நீ பிடி, என்னுடைய கடுமையான பிடியை கொண்டு நீ பிடி. அல்லாஹ்வை நாம் சார்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு நேரத்திலும் கோரிக்கை வைக்க வேண்டும். ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் சிந்தி கேட்க வேண்டும். ஏன்னா எந்த நிலை கொண்டு போய் விடுவான்னு தெரியாதுங்க. 2024 ஆட்சிக்கு வந்தால் ஓபன் டிக்ளேர் பண்றான். இதுவே சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவாங்க. 2024 நாங்க ஆட்சிக்கு கொண்டு சொல்றோம். எப்படி அவனால சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட நிலையில் தான் இருக்கிறது. ஓட்டு போடாதான் ஆட்சிக்கு வருவாங்க.
அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க அல்லாஹ் போதுமானவன் இல்லையா? ஏன் தளர்ந்து போறீங்க? ஏன் கவலைப்படுறீங்க? என்ன செய்வதுன்னு தெரியலன்னு கடந்து போறீங்க? அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைங்க. உங்களுடைய இறைவன் உங்களோடு இருக்கிறான். உங்களுக்கு உதவி செய்ய அவன் போதுமானவன். இத்தனை வரலாறுகள் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். இப்ராஹிம் நபியை நெருப்புல தூக்கி போட்ட வரலாறை சொல்லி கண்ணு முன்னாடி நிறுத்துறான். அல்லாஹ் காப்பாத்துறான் நெருப்புல விழுந்தாலும். மூசா நபி கடலுக்கு முன்னாடி போய் நிற்கும் பொழுது அல்லாஹ் காப்பாத்தினான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது கூட அல்லாஹ் காப்பாத்தினான். எந்த நேரம் வேண்டாலும் உங்களுடைய இறைவன் உங்களை காப்பாற்ற முடியும். உங்கள் ஊரை காப்பாற்ற முடியும், உங்கள் நாட்டை காப்பாற்ற முடியும், உங்கள் தொழிலை காப்பாற்ற முடியும். அவனை சார்ந்திருக்க வேண்டும். கோச்சுக்கு போனார்ல மீன் வயிற்றுல போய் சிக்கின அப்புறம் உணர்றாரு தப்பு செஞ்சுட்டோம், அல்லாட்ட கோரிக்கை வச்சிருக்கணும், அல்லாட்ட கோச்சுக்கு போய் என்ன செய்ய போறோம், அல்லாட்ட பிரார்த்தனை செய்கிறார். மீன் வயிற்றுல இருந்துட்டு மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறாரு, கடலுக்குள்ள இருக்கிறாரு, ஆழ்கடல்ல கடலை தாண்டி வானங்களை தாண்டி அல்லாவுக்கு கேட்கிறது. எல்லாம் உதவி செய்ய மாட்டாரா? இந்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக நமக்கு உதவ மாட்டான் அல்லாஹ். அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும். அப்படித்தான் அல்லாஹ் சொல்றான், வலா தஹீனு வலா தஹ்சனு வஅன்துமுல் அலா. கலந்து விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ்வை சார்ந்திருங்க, மூமின்களாக நில்லுங்க, களத்துல நில்லுங்க, அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்க. ஒருபோதும் தளர்ந்துடாதீங்க, கவலைப்படாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான். நீங்கள் வெற்றியாளர்களாக நிற்பீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி அல்லாஹ்வை சார்ந்து இருக்க வேண்டும். இது முதல் அடிப்படை. எல்லாம் கஷ்டமான இந்த சூழல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் பல சுழன்று வரும் பொழுது நபிகள் நாயகம் காலத்திலேயே பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் அந்த ஊர்ல பிரச்சாரம் செய்யறாங்க, மக்களை அந்த மக்களால் அடித்து துரத்தப்படுறாங்க, ஊரை விட்டு போறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போறாங்க, சம்பாதிச்ச எல்லாமே போச்சு. அந்த மக்கள் ஒண்ணுமே இல்லாம போறாங்க. கொஞ்சம் கையில என்ன கொண்டு போறாங்க, அதை வச்சு ஒரு இடத்த வாங்கி ஒரு பள்ளிவாசல் அமைச்சிடறாங்க, வீடு போடுறாங்க. அவ்வளவுதான். அந்த மக்களுக்கு தங்க இடம் இல்லை, சாப்பாடு இல்லை. அந்த மக்கள் அறிவிக்கக்கூடிய செய்திகளை பாருங்க. நாங்க எப்படா வெள்ளிக்கிழமை வருவோம் அப்படின்னு காத்துட்டு இருப்போம். அந்த நாள்ல ஒரு அம்மா கீரையை பறிச்சு ஒரு சுப்பு மாதிரி கொண்டு வரும், அதான் எங்க உணவு. காத்துட்டு கிடப்போங்கிறாங்க. தொழுகையில மயக்கமாய் விழுந்துருவோம் பசியில, எங்களுக்கு ஏதாவது உணவு கிடைக்காதான்னு காத்துக்கிட்டு இருப்போம்ல. ஹதீஸ்களை பார்ப்போம். அவ்வளவு பசி, இவ்வளவு வறுமை. இன்னொரு புறத்துல நோய், யாரை பார்த்தாலும் நோய். நபிகள் வந்து சொல்றாங்க, நோயுடைய நகரம், நோயுடைய பட்டணம், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கா நீங்க பிரார்த்திக்க மாட்டீங்களா? நோயை விட்டு எங்களுக்கு நிவாரணம் தர மாட்டீங்களான்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்றாங்க. எல்லாமே மாறுதுங்க. எந்த ஊரு வாழ்வதற்கு தகுதியற்ற ஊரோ, எந்த ஊர்ல நம்ம போய் வாழ முடியாதோ, எந்த ஊர்ல பசியும் பட்டினியும் இருக்கிறதோ, எந்த ஊர்ல நோய் நிறைந்திருக்கிறதோ, அந்த ஊர் அதற்கு பிறகு நபிகள் நாயகத்துடைய ஆட்சி தலைநகரமாக மாறுது. செல்வம் கொலிக்கிறதே, வரைஞ்சு போகுதுங்கிறத பார்க்கணும். நாடுதான் எதை வேணாலும் மாற்றுவான், எப்படி வேணாலும் மாற்றுவான். அந்த அல்லாஹ்வை சார்ந்து இருக்க வேண்டும். முதல் அடிப்படை. இரண்டாவது இன்னொரு விஷயம், இந்த அடிப்படையில தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து நம்ம தப்பிக்க முடியும், நம்மை பாதுகாக்க முடியும். அல்லாஹ்வை சார்ந்து இருக்கணும், அவங்க துவா செய்யணும், அதிகபட்சம் பிரார்த்தனை செய்யணும். இரண்டாவது, அல்லாஹ்வுக்காக முடிந்த அளவுக்கு நம்ம அதிகமான அளவுக்கு தான தர்மத்தில் ஈடுபட வேண்டும். அதையும் நமக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுக்கும். நம்முடைய கஷ்டங்கள் துயரங்கள் வரும் பொழுது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பேசுறான், தர்மங்களே அவர்கள் வெளிப்படையாக செய்தார்கள். முன்னாடி பார்க்கிறார், முன்னாடி இந்த சகோதரர் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பேசுறான், தர்மங்களை அல்லாஹ் அவர்கள் வெளிப்படையாக செய்தாலும் அது அவர்களுக்கு நல்ல விஷயமாக மாறிவிடும். அதே தர்மங்களை ஏழைகளுக்காக மறைத்து யாருக்கும் தெரியாம கொடுத்தாலும் அதுவும் அவர்களுக்கு நல்லதாக இருக்கும். உங்கள் தீமைகளுக்கு அது பரிகாரமாக மாறிவிடும். எங்க தீமை நிறைந்திருக்குதோ அங்க அதுதான் சோதனையை கொடுப்பான். அந்த சோதனையிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் தீமைகளை போக்க வேண்டும், தீமைகளிலிருந்து தவிர்க்க வேண்டும், தீமைகளுக்கு பிராயச்சித்தம் தேட வேண்டும். தீமைகளுக்கு நீங்கள் பிராயச்சித்தம் தேட வேண்டும் என்றால் தான தர்மத்தில் ஈடுபடுங்கள், அதிகமாக வழங்குங்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொன்னதாக உமர் ரலியல்லாஹு ஒரு செய்தி கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் உங்களை யாருக்கு தெரியும் அப்படின்னு மக்களுக்கு சபையில சொல்றாங்க. என்னது? மக்களுக்கு குடும்பத்தார் மூலமாக சோதனைகள் ஏற்படுத்தும், அல்லது செல்வத்தின் மூலமாக ஏற்படுத்தும், அதிகமாக கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக வழிநடமாக கூட அல்லாஹ், அல்லது ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டு
கஷ்டப்படுத்தி தொழிலை நாசப்படுத்தி அந்த பித்னாக்கள் குழப்பங்களை ஏற்படுத்தி சோதிப்பான். அது மாதிரி நோயை கொண்டு வறுமையை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். இதுக்கெல்லாம் இந்த பித்னாக்களுக்கெல்லாம் தீர்வாக உங்களுடைய தொழுகையையும் உங்களுடைய தான தர்மங்களையும் உங்களுடைய நன்மையான காரியங்களையும் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இதை யாரு கேட்டீங்கன்னு கேட்டாங்க. நான் கேட்டேன் சொல்றாங்க. அதுக்கு முறையில் நீங்க கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி குழப்பமான நேரங்கள்ல இந்த குழப்பத்திலிருந்து நீங்க தப்பிக்கணுமா, சொல்லுங்க. அல்லாஹ்விற்காக அழகிய முறையில தான தர்மம் வழங்குங்க, வாரி வாரி வழங்குங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. நல்லவனா இருங்க. தீமையெல்லாம் அல்லாஹ் அழித்துவிடுவான், கோபம் செய்வான், குழப்பங்களுக்கு பித்னாக்களுக்கு தீர்வே அல்லாஹ் வழங்குவான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது அல்லதீன யுகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும், இறை நம்பிக்கையாளர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தை கொடுப்பாங்க, தான தர்மத்தை கொடுத்து கொண்டே இருப்பாங்க. நல்ல மக்கள் என்பது அல்லாஹ்வுக்காக தொழுகையை நிலைநாட்டுவாங்க, தான தர்மத்தை கொடுப்பாங்க, அவர்கள் தான் இறை நம்பிக்கையாளர்கள், அவர்களை தான் அல்லாஹ் காப்பாற்றுவான், வெற்றியாளராக வைத்திருப்பான் என்று அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ்வை பற்றி சில செய்திகள் கூறப்பட்டால் அவர்களுக்கு நினைவு வந்தால் அவருடைய உள்ளங்கள் நன்னடங்கி போகும். ஈமான் கொண்ட மக்களை பற்றி அல்லாஹ் சொன்னான். உள்ளங்கள்லாம் அல்லாஹ்வை பற்றி சொன்னா அல்லாஹ் காப்பாற்றுவான்னு சொன்னான். காப்பாற்றுவான், உன்னுடைய இறைவன் உன்னை தண்டிப்பான் சொன்ன உடனே உள்ளத்துல ஒரு நடுக்கம் ஏற்படும். அம்மா தண்டிப்பான். இப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் சொல்லும் பொழுது அவங்க அந்த மக்கள் யார் தெரியுமா, எப்படிப்பட்ட மக்களுக்கு அப்படிப்பட்ட அச்ச உணர்வு ஏற்படும் தெரியுமா என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் தொழுகை நிலைநாட்டிக் கொண்டிருப்பார்கள், தான தர்மத்தை வழங்கிக் கொண்டிருப்பார்கள். எந்த அளவுக்கு வழங்குவாங்க, இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஏழ்மையான நிலையிலும் தான தர்மம் கொடுப்பாங்க, வசதியான நிலையில கொடுப்பாங்க. வசதி அளவுகோல் கிடையாது தான தர்மத்தை பொறுத்த வரைக்கும். என்னிடத்துல 100 ரூபாய் தான் இருக்கு, அதுல என்ன முடியுமோ அதை நான் கொடுப்பேன். என்னிடத்துல ஆயிரக்கணக்கான பணங்கள் இருக்குது, என்ன முடியுமோ அதை கொடுப்பேன். அதான் மார்க்கம் சொல்லுவது. பணம் வைத்திருப்பவர் தான் தான தர்மம் செய்ய வேண்டும் கிடையாது. இன்னொரு தருணத்தில் நபிகள் நாயகம் அழகா சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதற்காக நீங்கள் எவ்வாறு தான தர்மம் செய்வீங்களோ அது மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவதற்காக தான தர்மம் செய்வீங்க. இந்த வருஷம் அல்லாஹ் நம்மளே நல்ல மாதிரி இந்த ஊர்ல வச்சிருந்தான், தொழிலை கொடுத்தான், வியாபாரத்தை கொடுத்தான், வேலை வாய்ப்பை கொடுத்தான், பொருளாதாரத்தை கொடுத்தான், என்ன முடியுமோ கொடுத்தோம். இனி நெருக்கடியான காலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, இதுலயும் அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை தரணுமா, கொடுப்பேன். கொடுத்தால் என்னுடைய இறைவன் கொடுப்பான். உதாரணத்துக்கு ஒண்ணு இல்லைங்க, ஒருத்தர் போய் ஒரு 5000 ரூபாய் கேட்கணும், கடனா கேட்குங்க அப்படின்னு கொடுக்கணும். அவர் பாக்குறாரு, கரெக்டா கொடுத்துருவாங்க, 5000 ரூபாய் கொடுக்குறாரு. உள்ளத்துல ஒரு என்ன வரும், நம்மளே இவருக்கு இப்ப கொடுத்தா நம்மளுக்கு தேவைக்கு தருவாங்க, கொடுத்துருவாங்க. எதிர்பார்க்கிறோம் பார்த்தீங்களா உள்ளத்துல. நம்ம ஒருத்தருக்கு பொருளாதாரம் செய்யும் போது நமக்கு தேவை நிற்கும் போது அவர் தருவாரா, அதையும் சேர்த்துதான் எதிர்பார்க்கிறோம். யதார்த்தம். அல்லாஹ்வுக்கா இப்ப கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அல்லாஹ் தராம போயிடுவானா? சாதாரண ஒரு மனிதனை அதை நிறைவுபடுத்தும் பொழுது அப்படிப்பட்ட உணர்வை ஏற்படுத்தி அல்லாத நிறைவுபடுத்த மாட்டானா? என்னுடைய இறைவனுக்காக இனிமே நான் வழங்கினால் இனிமே எனக்கு தருவான். அதுதான் தீர்வுங்க. ஒரு புறத்தில் இவர்களுக்கு எதிராக நம்ம துவா செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க வேண்டும் அல்லது மன்றாட வேண்டும். இன்னொரு புறத்துல நம்முடைய வறுமை, நம்முடைய நெருக்கடி, நம்முடைய பித்னாக்களுக்கு வழி அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொள்கையில அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க வேண்டும். இன்னொரு புறத்துல தான தர்மத்துல நன்மையான காரியத்துல ஈடுபட வேண்டும். இதுதான் மாற்றம் சொல்லும் பொழுது மனிதர்கள் ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒவ்வொரு எலும்புக்கும் தர்மம் செய்வது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உங்கள்கிட்ட எத்தனை மூட்டு இருக்குதோ, எத்தனை எலும்பு இருக்குதோ அத்தனைக்கு நீங்க தான தர்மம் செய்ய வேண்டும். அது உங்களுக்கு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது சொல்றாங்க. இன்னொரு தருணத்துல தன்னுடைய தோழரிடத்தில் சொல்லும் பொழுது தர்மம் செய்வது மூமினுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, நாங்க எது தர்மம் செய்வோம், எங்களுக்கு சிரமம் ஆயிராதா கேட்கும்போது, அப்படியா உங்களுக்கு என்ன இருந்தா அதை கொடுங்க, என்ன வச்சிருக்கிறீங்களோ அதுல என்னத்தை கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க. அதுக்கு எங்களுக்கு முடியாவிட்டால் இயலாவிட்டால் நல்ல காரியங்களை செய்யுங்க, நல்ல தலைமுறைக்கு காத்துருங்க, நல்ல காரியங்களை ஈடுபடுங்க சொல்லுவாங்க. அப்ப நல்ல காரியங்களை ஈடுபட வேண்டும், அல்லாஹ்வுக்காக அதிகமான அளவுக்கு வாரி வழங்க வேண்டும் என்பதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
பிரார்த்தனை செய்யறாங்க. அதை முன்வைத்து அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும். நிச்சயம் அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடிய அடியார்களுக்கு அல்லாஹ் வந்து கைவிட போவதில்லை, கைவிட மாட்டான். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை வந்து நம் அனைவருக்கும் மாற்ற முடியுமான பாக்கியத்தை என்னுடைய வச்சுட்டு வரும் பொழுது வயதானவர் ஒரு நாள் எடுத்துட்டு போயிடுறாரு. இந்தமா பாக்குறாங்க, மனைவிகளுக்கு வச்சதே இந்த ஆறு எடுத்துட்டு போறாரு, சரி நாளைக்கு நல்ல உணவா வைக்கலாம், இட்லி சாம்பார் சட்னி எல்லாம் கொண்டு போய் வைக்கிறாங்க. அதையும் எடுத்துட்டு ஏதோ முடங்கிட்டு போறாரு. அதனால என்ன நம்ம எடுத்துட்டு சொல்லிட்டு போறாரு, என்ன சொல்றாரு தெரியலையே அப்படின்னு அடுத்த நாள் வைக்கிறாங்க. அதையும் எடுத்துட்டு ஏதோ முடங்கிட்டு போறாரு, உங்களுக்கு விளங்கல. அடுத்த நாள் என்ன பண்றாங்க, வச்சுட்டு நேரமா சுருத்துக்கிட்ட காதை வச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம கொண்டுட்டு போவாரா இருக்கு அப்படின்னு செய்யக்கூடிய பாவம் எல்லாம் கடையும், நீ செய்யக்கூடிய நல்லதே அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. இந்த மாதிரி செம்ம போவோம். டெய்லி வந்து ஏதோ விலங்குகளுக்கு வச்சுட்டு இருந்தோம், பறவைகளுக்கு வச்சுட்டு இருந்தோம். தாளுக்கு போய் வந்து நல்ல இட்லி சட்னி எல்லாம் வச்சு பிள்ளைகளுக்கு கொடுக்குற மாதிரி கொண்டு போய் கொடுக்குறோம். அங்கிட்ட நல்லா இருமான்னு ஒரு வார்த்தை சொல்லாம எடுத்துட்டு போறானே அப்படின்னு போவோம். அடுத்த நாள் வைக்கிறாங்க, இன்னைக்காவது மாத்தி சொல்றாங்கன்னு பாக்கலாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா. அப்பயே அப்படித்தான் சொல்றாரு. ரொம்ப கோவம் வந்துருச்சு. இப்ப திருந்தவே மாட்டான் இருந்தாலே தாளை பழிவாங்க. அடுத்த நாள் அப்படியே உள்ளத்துக்கு அப்படியே யோசனை, இப்படியாவது தாளை பழிவாங்கன்னா விஷத்தை கலந்து வச்சிடலாமா, செத்து தொலையட்டும் அப்படின்னு. சரி விஷத்தை எல்லாம் கலந்து வேண்டாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நாள் வச்சிடறாங்க. அடுத்த நாள் 2வது நாள் மறுபடியும் அதையே சொல்லிட்டு போறாருன்னு ரொம்ப கோவமாய் விஷத்தை கலந்து கொண்டு போய் வைக்கிறாங்க. வச்சுட்டு அவர் சுத்தத்துல வரதை பாக்குறாங்க. ஆகட்டும், நல்ல வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறான், டெய்லி திங்கிறான், இவெல்லாம் வாழ்ந்து என்ன செய்ய போறான் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த அம்மா சாவட்டும் வைக்கிறாங்க. இருந்தாலும் மனசு கேட்கல, திரும்ப எடுத்துட்டு போய் கொண்டு வேற எங்கேயும் வைக்கிறாங்க. அதையும் எடுத்துட்டு அப்படியே தான் சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப கோவம் வந்துருச்சு. பூரா அந்த ஆள் அப்படி இருக்கிறான், நம்ம அப்புறம் கொஞ்ச நாளா வீட்டு வாசல் தட்டப்படுது. கதவு திறந்து பாக்குறாங்க. நல்ல சாயங்காலம் போல ஒரு பையன் நிற்கிறான். அவர் அந்த அம்மாவுடைய பையன். ரொம்ப நாளா வீட்டை விட்டு காணாம பையன் வந்து நிற்கிறான். இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம், என்னடா இப்படி வந்து நிற்கிற அப்படி பழுக்க பறையனா வந்து நிற்கிறான். நான் வீட்டை விட்டு போலாம் போனேன், ஏதாவது வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம் போல வேலை இல்லை. நம்ம நாட்டுக்கு வந்து பாராட்டு வேலை இல்லை. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி புள்ளி வர மத்திய அரசு வெளியிட்டு இருக்கான், மத்திய அரசே வெளியிட்டு இருக்கான். பெண்களுக்கான வேலை வாய்ப்புல 2% கூடியிருச்சு. வேலை வாய்ப்பு இல்லை, ஆண்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத 2% கூடியிருச்சு போன வருஷத்தை விட. கிட்டத்தட்ட இந்த இந்தியாவில சுமார் 10% மக்கள், 10க்கும் மேற்பட்ட சதவீதம், 10 பேருக்கு எந்த வேலையுமே இல்லை இந்த நாட்டுல. ஆண்கள் தான். எல்லா ஆண்களும் இடத்துக்கு வயசானவங்க வீட்டுல இருக்கிற குழந்தை கிடையாது. வேலை செய்ய தகுதியான ஆண்கள், வேலை செய்வதற்கு தகுதியான பெண்கள்ல 11% மேற்பட்டவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. 2 நாளைக்கு மேல மத்திய அரசே சொல்றான் நல்லா இருக்கட்டும். அப்ப இப்படி இருக்குதா, நம்ம நாட்டுக்கு வந்திருப்பா, நாட்டுக்கு வேலை இல்லை, கஷ்டம், பசி, ரொம்ப சிரமப்பட்டு வீட்டுக்கு போயலாம் நடந்தே வந்திருக்கான். நடந்தே வந்து வீட்டுக்கு வர வழியில மயங்கி விழுந்துறான். மயங்கி விழுந்துட்டோமா என்னாச்சுன்னு தெரியல. நேரம் தண்ணி குடிச்சு 3 இட்லி கொடுத்தாரு. சாப்பிட்டேன். சாப்பிட்டோம்னா கொஞ்சம் பரவாயில்லை. யாரும் வீட்டுக்கு சேர்ந்துட்டு அம்மா அப்படியே விழுந்துட்டு அழுது தோண வச்சிருந்தா பையனுக்கு செத்துருவாங்க. ஒரு எண்ணத்துல அல்ல நம்மை காப்பாற்றி விட்டான். இதுதாங்க தான தர்மத்துக்கு நம்ம செய்யக்கூடியது. நம்ம எங்கோ கொடுத்துட்டு இருக்கிறோம், எப்படியோ போகட்டும். ஆனால் அது திரும்ப நம்மிடத்தில் வரும். உலகத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குவான். உலகத்துல நமக்கு நன்மையே தருவான். ஒன்றுமே தராவிட்டால் மறுமையில வெகுமதியா தருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாள்ல எல்லாத்தையும் எல்லாம் விசாரிப்பான். ஒரு சிலர் வந்து நிப்பாங்க, அவங்களுடைய நன்மை எல்லாம் எது நன்மை எது தீமை என்று கணக்கு போடப்படும் மீசான் தராசுல எல்லாம் பார்த்துருவாரு. அவர் ஒரு சொல்லியிருப்பார், புறம் பேசியிருப்பார், காசை கொடுக்காம கூட மன்னிச்சிருப்பார். எல்லாத்துக்கும் அந்த நாள்ல நன்மையை தானே கொடுக்க முடியும், காசை கொடுக்க முடியாது. உட்கார்ந்து நாளை திட்டு விட முடியாது. அல்ல நீதியாளன், நன்மையை புடுங்கி வழங்கிடுவான். ஒண்ணுமே இல்லாம தீமை மிக்சியாக இருக்கும். முடிஞ்சதா நம்ம காரியம் என்று அவன் நிற்கும் பொழுது மழை அளவுக்கு அல்லாஹ் நன்மையை கொண்டு வந்து நன்மை தராசி வைப்பான். நபிகள் சொல்றாங்க, நமக்கே தெரியும்ல, 5000 வாங்கி ஒரு வேலைக்கு போயிட்டு திடீர்னு ஒரு 5 லட்சத்தை ஓட கூட்டு வச்சுருப்பா அப்படின்னா அது வரல. இன்கம் டேக்ஸ் ரைட்டு கொடுத்தா எதுக்கு இப்படி தர்றாரு, ஏதாவது முடிச்சுட்டு சொல்றாரா, இல்லை நம்ம செக் பண்ணலாம்னு பார்க்கலாம். யோசிக்கும் பார்த்தீங்களா, நம்ம காசு இல்லையே, நம்ம வேலை செஞ்சா 5000 தானே,
நம்முடைய நன்மை எது தீமை எது எல்லாம் பார்த்த நாள்ல எல்லாமே திவாலாகி போன பிறகு நன்மை அல்லாஹ் கொடுத்தானா? யோசனையில அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்பான், என்னுடைய நன்மை தீமை பார்த்தேன், அல்லாஹ் சொல்லுவான், நீ என்னுடைய திருப்பொருத்தத்தை நாடி உலகத்துல தான தர்மம் வழங்கினாய். அதை மட்டும் வாங்குறவங்க தன்னுடைய வலது கரத்துல வாங்கினாங்க. அவங்க வலது கரத்துல வாங்கும்போது நானும் என்னுடைய வலது கரத்துல வாங்கிக்கிறேன். அதை உங்கள ஒரு புத்தக குட்டிகளோ சிறப்பு குத்தி குத்தி வளர்த்து பெருசாக்குவீங்களோ, சும்மா யாரை கொண்டு வந்து குத்தி குத்தி வளர்க்க முடியுமா? ஒரு 10 நாளைக்கு. அந்த காலத்துல அந்த புத்தகத்தை குதிரைகள்லாம் வந்து சொத்தாக நினைச்சு பராமரிச்சு வளர்ப்பாங்க. நல்லா சொல்றாங்க, இப்படி வந்து வளர்த்தீங்களோ அது மாதிரி உங்களுடைய தானதனுடைய அற்பம். அதை நான் பொத்தி பொத்தி வளர்த்து உனக்கு மலையளவு காய்கிட்ட எடுத்துக்க, சுருக்கத்துக்கு போட நான் சொல்லுவான். எல்லாமே என்னுடைய இறைவனுடைய திருப்பொருத்தம். உலகத்துடைய எண்ணம் இருந்தால் வீணாயிடும், நன்மை கிடைக்காது, நரகம். அல்லாஹ்வுக்காக நம்மளால எது முடியுமோ அதை கொடுத்தால் அதனால பன்மடங்கா வறுமையில தருவான். உலகத்திலும் கைவிட்ட மாட்டான், தீமைகளை போக்குவான், நல்லதை தருவான். அல்லாஹ்வுக்காக அழகிய முறையில வாரி வழங்க வேண்டும். இந்த கவனத்துல வைத்துக்கிடுங்க. இந்த வாரத்துடைய ஜும்மா வசூல் நம்முடைய தாவா பணிக்காக வசூல் செய்யணும். கேட்ட உடனே அதுக்காக பேசணும்னு நினைக்கிறார். எந்த சூழ்நிலை பத்திரிகைகளை படித்த அளவுகளை வைத்து அதை வந்து தீர்வுக்காக நம்ம பேசணும். இப்பதான் சொன்னாங்க, இந்த வாரத்துடைய ஜும்மா வசூல் நம்முடைய தாவா பணிக்காக வாங்கணும். தாவா பணினா என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கணும். கட்டடத்துக்கு கரண்ட் இருக்கிறது, இமாம் சம்பளம் இருக்கிறது, நிறைய செலவினங்கள் இருக்குது. யாராவது ஒருத்தர் 2 பேர் கொடுத்துட்டு இருந்தா காலப்போக்கில் சரிப்பு ஏற்படுது. அவனாலே முடியாது, எல்லாத்தினாலே முடியுமா? ஒரே ஒருத்தர் பொறுப்பாளராக இருந்து எதுவும் செய்ய முடியுமா? முடியாது. அதெல்லாம் கவனத்தில் வைத்து பொய்வாய் விடக்கூடாது என்பதை கவனத்தில் வச்சுக்கிடுங்க. அல்லாஹ்வுக்காக கொடுக்குறோம், அல்லாஹ்வுடைய ஆலயத்துடைய பராமரிப்பு பணிக்காக, அவருடைய செலவினங்களுக்காக கொடுக்குறோம். அதை கவனத்தில் வைத்து அதிகமான அளவுக்கு வாரி வழங்குங்க. அல்லாஹ் நம்மளே வீணாக்கி விட மாட்டான். இது அல்லாமல் வேற வழியில என்னென்ன வழியில நம்மளால தானம் செய்ய முடியுமோ அதுக்கு நம்ம நன்றிகரமா செய்ய வேண்டும். செய்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலசூழலிருந்து அல்லாஹ் நமக்கு விமோசனத்தை ஏற்படுத்தலாம். அதற்காக அழகான முறையில தானம் தர்மம் செய்ய வேண்டும். இந்த தாவா பணிக்கா அதிகமாக கொடுங்க. வாரம் சொல்றோம், மருத்துவத்துக்கு வரக்கூடிய தாவா பணிக்கு ஒரு வார்த்தாக இருக்கிறோம். தாவா பணி நடந்தால்தான் மருத்துவ வசூல் கொடுக்க முடியும், பள்ளிவாசலுக்கு வசூல் பண்ணி கொடுக்க முடியும் என்பதை கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்க. மல்லிக்காக செலவு பண்ணுறீங்களா? ஃபேன் ஒரு சாதாரணமாக வைக்கிறோம், வெயில் காலத்தில் கடுமையான உப்புசமாக இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு ஃபேன் ஓடிக்கும், கீழே ஒரு 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் வந்து அமர்ந்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன மாதிரி ஜும்மாவுடைய உரையை கேட்டு உறுதிக்காக நின்று உறுதிக்கு போறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு கொடுவதற்கு நான் இலகு ஏற்படுத்தியிருக்கிறேன். இந்த மாசத்துடைய கறந்து விட்டு நான் கொடுத்துருக்கிறேன். இவ்வளோ பெரிய நன்மை இந்த மார்க்கத்துல நபிகள் நாயகம் சொல்றாங்க. நன்மையான ஒரு காரியத்தை ஒருவர் ஏவினால், காட்டி தந்தால், அதை செய்வதற்கு தூண்டினால் அதே போல் நன்மை அவருக்கு வழங்கப்படும். செய்தவருக்கு எதுவும் குறைத்து விடப்படாது. இங்க ஒருத்தர் நிம்மதியா தொழுதுட்டு போறதுக்கு என்னுடைய பொருளாதாரம் இருக்குது என்றால் அவருக்கு வழங்கப்பட்ட நன்மை அல்லாஹ் எனக்கு வழங்காமல் இருப்பானா? கண்டிப்பா தருவான். என்னால அவனுக்கு முடியாத, என்னால என்ன முடியுமோ அதைத்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த நாள் அவங்களுடைய சக்திக்கு